வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் சுறுசுறுப்படைந்துள்ளது. இன்று தாவேகாவினுடைய 3ஆம் ஆண்டு விழா. அதில் கட்சியின் தலைவர் விஜயும் நடிகருமான விஜயும் ஒரு விரிவான உரையை ஆற்றியிருக்கிறார். அதில் நாம் ஏற்கனவே பார்த்து வந்தது போலவே மீண்டும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். திமுகவிற்கு மாற்றாக தாவேகா தான் இருக்கிறது களத்தில் என்பது அவருடைய கருத்து. அதை உறுதிபட கூறியிருக்கிறார். பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் களத்தில் இருக்கிறது என்று முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவை ஒரு புறந்தள்ளிவிட்டு தாவேகாவிற்கும் திமுகவிற்குமான ஒரு களம் என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இது யதார்த்தமா? இது உண்மையிலே அப்படி களம் இருக்கிறதா? தேர்தல் எதை நோக்கி செல்கிறது என்பது குறித்து நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிப்பதற்காக 3 பத்திரிகையாளர்கள் நம்முடன் அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். துரைக்கருணா சார், வணக்கம் சார். வணக்கம். அதே போல மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜன் அவர்களும் நம்முடைய அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இணையம் வாயிலாக பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார், உங்களையும் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். துரைக்கண்ணா சார், உங்ககிட்ட இருந்தே நான் விவாதத்தை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு அப்படின்னு பாக்குறேன். அதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் இன்னைக்கு பல விஷயங்கள் திமுகவுக்கு மாற்று தான் அப்படிங்கிறது சொல்றாரு. அது புதிய விஷயமும் அல்ல. தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்களா அதை அந்த ஒரு கட்டமைப்பை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் தன்னை ஒரு அதிமுக பொசிஷன்ல தன்னை கொண்டு வச்சுக்கிறாரு. அதாவது எம்ஜிஆர் இருந்த காலத்தை நினைவூட்டுறாரு, அவங்க ஜெயலலிதா இருந்த காலத்தை நினைவூட்டுறாரு. திமுக உடைந்து அதிமுக வந்த போது அந்த மாதிரியான திரும்ப ஒரு காலம் வந்திருக்கு. அப்போது இப்படிதான் திமுக பேசுச்சு, இப்ப நான் வந்த போது இப்படிதான் பேசுது அப்படிங்கிறது தன்னை ஒரு ஒப்பீட்டளவுல ஒரு எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டு பாக்குறாரு. இதெல்லாம் அவருடைய பார்வை. ஆனா உண்மையிலே களம் அப்படி இருக்குதா? திமுகவுக்கு மாற்று தாவேகா தான் அப்படிங்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, நான் பல பதிவுகள்ல குறிப்பிட்டிருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்பும் சரி, அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர் காலத்திற்கு பின்பும் சரி, அவருக்கு இணையாக தமிழ் திரைப்படத்துறையிலோ அல்லது அரசியல் பொது வாழ்விலோ அவரை நம்ம ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறார். இப்போ அண்மையில் வந்திருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்டவரெல்லாம் அவருக்கு இணையாக வைத்து யாரும் பார்க்க முடியாது. அவர் ஒரு மகான் யுக புருஷன்லாம் பேசணும்னு நம்ம கேள்விப்பட்டோம். அரசியலுக்கு வர விரும்பிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அவரிடத்தை யாரும் பிடிக்க முடியாது, அவர் அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சி யாரும் வழங்க முடியாது, அவர் ஒரு மகான் என்றுதான் பதிவு செய்திருக்கிறார். அதுதான் யதார்த்தம். இவர் இப்ப நீங்க நம்ம தலைப்புல கொடுத்தது மாதிரி அவருடைய அந்த உரை என்பது அது அதீதமானதா அல்லது யதார்த்தமா அப்படின்ற மிக அதீதமானதான் பாக்குறேன். அவர் கனவுலகில் சஞ்சரிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது. என்னன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தது மாதிரி நான் கொண்டு வந்துருவேன், 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தது மாதிரி நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவேன். பேரறிஞர் அண்ணாவுக்கு இணையாகவும் நிச்சயமா சொல்ல முடியாது. 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி 18 ஆண்டுகள் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக சேவை செய்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து தான் 67 ஆட்சிக்கு வர முடிஞ்சது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1930களிலேயே அவர் ஒரு தேசியவாதியாக, காந்தியவாதியாக, கதர்பற்று மிக்கவராக அரசியல் களத்துக்கு வந்து அதிலிருந்து பொது வாழ்வில் நாடகத்துறையிலும் சரி, திரைப்படத்துறையிலும் சரி, அவருடைய அந்த பரோபகார குணம், வள்ளல் தன்மை என்பது அப்பொழுதே மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை கொடுத்தது. 36 திரையுலகில் 47 தான் கதாநாயகன் வர்றார். 47 இருந்து 77, 78 வரைக்குமே கிட்டத்தட்ட 136 படங்கள்ல நடித்து மிக உச்ச நட்சத்திரமா அப்படியே அரசியலுக்கு வாங்க. 53 திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னை இணைத்து கொண்டு 20 ஆண்டுகள் அரசியல் பயணம். 1900 முதல் தேர்தல் 57 திமுக சந்தித்து 57, 62, 67, 71 இந்த 4 தேர்தல்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட்டவர், பிரச்சாரம் செய்தவர். 67, 71 சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர். அவருடைய அந்த அரசியல் பயணம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தையே இது எம்ஜிஆர் கட்சியா என்று அந்த கட்சியை தொடங்கிய பேரறிஞர் அண்ணாவிடமே மக்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அவருடைய இந்த மக்களோடு இருந்த நெருக்கம் இருக்குல்ல, அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றுமே மக்களுக்கு பாடமா இருந்தது. நீங்க பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல சொல்லித்தராத
வாழ்வியல் நெறிகளை அவருடைய படங்கள் போதித்தது. ஒரு படத்துல கூட வன்முறை அதிகமாகவே இருக்காது. ஆனால் மரியாதைக்குரிய விஜய் எடுத்துக்கங்க, வர்ற போதே பட்டாக்கத்தி துப்பாக்கி கொண்டு தான் வருவார். ஒரு நெகட்டிவ். இந்த காலகட்டம் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆனா அது போன்ற ஒரே ஒரு இதை மாத்திரம் உருவாகிறேன். ஆனா பொதுவான ஒரு இது என்னன்னா, அவர் ஒரு உச்ச நடிகர் அந்த காலத்துல. ஆனா அதை ஒப்பீட்டு அளவுல இல்லைன்னு சொல்றீங்க, அது உண்மை. ஆனா இன்னைக்கு சமகாலத்துல அவர் ஒரு ஒப்பீட்டு அளவுல ஒரு உச்ச நடிகரா இருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு மக்களிடம் இருக்கக்கூடிய செல்வாக்குல ரசிகர் அது பட்டாளம் அது இருக்கு இல்லையா? அது நீங்க சொன்னது அந்த நானும் ரசிகர் நானும் பட்டாளத்தை நானும் நீங்க எப்படி ஒப்புக்கொள்கிறேன். பாக்குறீங்க? இன்றைக்கு இருக்க தமிழ் திரையுலகில் இருக்கிற நடிகர்களிலே இவர்தான், விஜய் தான் மிக அதிகமான லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருக்கிறார். அவரை நம்பி புதிய இளைஞர்கள் அரசியல் களத்திற்கு பதவிகள் பொறுப்புகள் வாங்க வேண்டும் என்று வருகிற புதிய இளைஞர்கள், பெண்கள் ஆதரவும் இருக்கு. ஆனால் ஒரு 40-45% வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா? அதான் இங்க கேள்வி. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளாக இங்க தமிழ்நாட்டுல பல்வேறு தேர்தல்களை கிட்டத்தட்ட நான் சொன்ன 57 இருந்து தொடர்ந்து தேர்தலை சந்திச்சுட்டு வராங்க. 1972 கட்சி தொடங்கிய புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களும் தொடர் வெற்றியை பெற்று 53 ஆண்டுகள் 7 முறை ஆட்சி கட்சியா இருந்தது. ஏறத்தாழ 44-45% வாக்குகளை பெற்றிருந்த மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியாக இருந்தது புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்திலும், அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலும். இன்றும் கூட இந்த யானை படுத்தாலும் குதிரை மட்டுங்கிற மாதிரி அதுதான் முதன்மை இடத்துல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலையில அதுதான் இருக்கு. இந்த கட்சியை இப்போது வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் சில பின்னடைவுகள் தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் வாக்கு வங்கி இன்னும் 20% இருக்கு. என்டிஏ ஒரு 38-39% வாக்குகளோடு தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள். வெளியில் இருக்கிற வாக்குகளும் வந்ததுன்னா நிச்சயமா மிகப்பெரிய, வெளியில் இருக்கிறதுங்கிறது திரு ஓபிஎஸ் திரு சசிகலா போன்றவர்களுடைய இணைப்பும் வருகிற பொழுது மிகப்பெரிய அளவுல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய வல்லமை வலிமை இந்த கூட்டணிக்கு, ஒரு மெகா கூட்டணிக்கு வந்துவிடும். விஜய்க்கு வாங்க, விஜய் அவர்கள் முதலாக தேர்தலை எதிர்கொள்கிறார். அவருடைய அரசியல் பயணம் என்பது இல்லை, முழுவதுமா இல்லை. பொது வாழ்வு பொது சேவைன்னு எப்போ வர்றாரு? 2 ஆண்டுகளுக்கு முன்பு 234 தொகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பசங்களை வச்சு அவங்கள்ட்ட உதவிகளை கொடுத்துட்டு, யாருமே பணம் வாங்கன்னு அப்பா அம்மாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப வீடுதோறும் விசில் சத்தம் கேட்குது, வீடு வேறும் தாவேக்கா இருக்கிறது, முழுக்க உண்மை. ஆனால் 5 வயசுல இருந்து 15 வயசு உள்ளவங்க தான் அதிகமா இருக்காங்க. வீடுதோறும் இந்த குழந்தைகள் தான் விஜய் அண்ணான்னு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 18 வயது கடந்தவர்கள் என்பது என்னுடைய கணிப்பு. இவர் தொடக்கத்துல கட்சி தொடங்குற போது 5-7% சொன்னேன். ஆனால் அந்த இவருடைய பிரச்சார பயணம் இருக்குல்ல, அதன் பிறகு ஒரு 10-12% அளவுக்கு வாங்குறதுக்கு அவரால் முடியும் அப்படின்னு இருக்கு. நான் ஆட்சி அதிகாரத்திற்கே வந்து விடுவேன் என்பது நான் சொன்னது மாதிரி அது கனவுலகளை சஞ்சயிக்கிறார். அலிபாபா 40 தொடர்கள்ல இந்த அண்டா காசம் அபூர்காகும் திறந்துடு சிஷியன் உடனே கோட்டை கதவு திறந்துருவாங்க, போய் உட்காந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறார். பட்டணத்தில் பூத்துல ஒரு ஜி பூம்பான்னு வரும், ஜி பூம்பான்னு நினைச்சது முன்னாடி நிற்கும். அது மாதிரி கோட்டை கதவு திறந்து முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கனவுலகில் மரியாதைக்குரிய தம்பி விஜய் சஞ்சரிக்கிறாரோ அப்படின்னு நான் பார்க்க. தொடர்ந்து பேசலாம் சார். ரங்கராஜன் சார், அதே தான் இப்போ நம்ம விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதே தான் இன்னைக்கு திரும்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இப்போ நம்ம துரைக்கண்ணா சாரும் ஒரு விஷயங்கள் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாரு. ஏன்னா அன்னைக்கு இருந்தது காங்கிரஸுக்கு ஒரு மாற்றா திமுக இருந்துச்சு. அப்ப திமுகல இருந்து அதிமுக வரும்போது நாங்க திமுகவுக்கு மாற்று அப்படின்னு வந்துச்சு. இப்போ ஒரு மும்மணி, அதுக்கு முன்னாலே அதிமுகவும் திமுகவும் ஒரு சம அளவுல பலமுள்ள ஒரு கட்சிகளா இருக்கு. அந்த 2 பேருக்குள்ள உள்ள ரேஸ்ல விஜய் அந்த ரேஸ்ல போக முடியுமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, 2026 தேர்தலில் என்னை பொறுத்தவரை இன்னும் ஸ்டில் ஓப்பன். எப்படின்னா, நாட்டில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸு, நீங்கள் நாளுக்கு நாள் வாரம் நடக்கிற நிகழ்ச்சிகள், வாரத்துக்கு வாரம் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கரூர் சம்பவம் வரை இன்னும் விஜய்க்கான ஒரு ஏறுமுகம், ஒரு அசெண்டன்சி ரொம்ப வேகமாக வளர்ந்து அந்த அந்த சம்பவனால கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்திருக்குது. ஆனால் மறுபடியும் அவர் தொடங்கிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கேம்பெயின் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள விரிவான ஒரு கேம்பெயின் பரப்புரை செய்ய போறாரு. அப்படின் போது அந்த பரப்புரையை நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு முழுக்க செல்லும் போது அங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸ், யார் வராங்க, எங்கள் கட்சிக்காரங்க மட்டும் வராங்களா, மற்றும் பொதுமக்கள் வராங்களா? பொதுமக்கள் ஓரளவுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. ஆனா அது
பிரச்சாரத்துக்கு அப்புறம் அது ஒரு எழுச்சி வரும். அந்த எழுச்சினால அது கட்சிக்கு ஒரு ஆதரவு பெறுங்கிற ஒரு விஷயம். ஆனா அந்த அடிப்படையிலே இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, திமுகவுக்கு நான் தான் மாற்று, அதிமுகவோ இல்ல உதிரி கட்சிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லல. அவங்க வந்து ரேஸ்ல இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நேரேஷன் பண்றாரு இல்லையா, அது சரியா இருக்கா? அந்த மாதிரி தான் களம் இருக்குமா? இல்ல நீங்க இதுக்கு இந்த உதாரணத்துக்கு விதிவிலக்குலாம் இருக்கு. அதாவது கட்டமைப்புன்னு பார்த்தா எம்ஜிஆர் கூட திமுக அளவுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால போனா எங்க போனாலும் திமுகவுடைய கொடிகள், அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், அவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு கட்டமைப்பு அதிமுகவுக்கு இருந்ததா அப்படின்னா கூட ஒரு கேள்வி. இதே போலதான் சினிமா ரசிகர்கள் பலர் வந்து வெளியே வந்து அது வெளியே வந்த காலம் திமுகவுக்கு அதுலேருந்து ரிகவரி இல்லை. அந்த இளைஞர் பட்டாளம் என்றது எம்ஜிஆரோட அப்படியே போய்விட்டது. விசில் அடிக்கிற கூட்டம், இப்போ விஜய் இருக்குன்னு வச்சுக்கலேன், இப்போ விசில் அடிக்கிற கூட்டம், போஸ்டர் ஓட்டுற கூட்டம், கைத்தட்டுற கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் திமுகவுக்கு அப்போ ஏற்பட்டு அதிமுக போனது. ஸோ கட்டமைப்புன்னு பார்த்தா ஆப்புக்கு என்ன கட்டமைப்பு? ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க ஆட்சி பிடிச்சாங்க. என் டி ராமராவ் தெலுங்குதேசம் கட்சி ஒரு ஆண்டுக்குள்ள ஆட்சி பிடிச்சாங்க. அது மாதிரி சில விதிவிலக்கு இருக்கு. இதே எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. இப்போ டிஎம்சி காங்கிரஸ்ல வெளியே வந்த மூப்பனாருக்கு அந்த நேரத்தில் ஒரு மிக பெரிய ஒரு வரவேற்பும் எதிர்பார்ப்பு இருந்து ஒரு எலெக்ஷன் தொடங்கின காலத்துல ஒரு புது சின்னத்தை வச்சு அனைமா கிட்ட எல்லா இடங்களையும் வெற்றி பெற்றாங்க. அது எப்படி முடிஞ்சது? மக்கள் அந்த புதிய சின்னத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எப்படி வாக்களித்தாங்க. அப்போ மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று எமர்ஜென்ட் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கட்டமைப்பை தாண்டி வாக்களிக்க கூடும். அதனால அது டோட்டலா ரிஜெக்ட் பண்ணவோ பண்ண முடியாது. இது பண்ணா இந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது. அன்டெஸ்டட்னு சொல்லலாம். ஓகே, அன்டெஸ்டட்னு சொன்னா ரெண்டு விதமாகவும் இருக்கு. இதுதான் அவருடைய சக்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அதுவும் அன்டெஸ்டட் தான் நம்ம சொல்லலாம். அதுக்கு மீறின சக்தி இருக்கா, அதுக்கான டெஸ்ட் இருக்கா, நம்ம சொல்ல முடியாது. அதனால என்ன ஒண்ணு மட்டும் என்ன தெரியுதுன்னா, ஒண்ணு ஒரு யூத் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கு, அது யாருமே மறுக்க முடியாத ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ஒரு மாற்றத்துக்கான ஒரு செய்தி கொடுக்குறாரு. பாஜக எதிராகவும் அறிக்கை விட்டுருக்காரு, திமுக பிரதான எதிரின்னு சொல்லிட்டாரு. இப்போ அதிமுக பக்கம் அதிகம் பேசாதவர் கூட அதுவும் பேசிட்டாரு. அப்போ இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஓட் ஃபார் சேஞ்சுன்னும் போது திமுக அதிமுக ஒரு ஓட் ஃபார் சேஞ்சா அப்படி மக்கள் முன்னால ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் அவங்க ஆட்சியை பார்த்துட்டாங்க. இவரே அவர் தான் சேஞ்சா அப்படின்னு மக்கள் முன்னால ஒரு கேள்வி வரும். இல்லை புதியவர் யாராக இருந்தால் நல்ல, இப்போ விஜயகாந்த் அது மாதிரி உருவாக்க ட்ரை பண்ணார். இப்போ அந்த மாதிரி விஜய் ஒன்று உருவாக்கி அந்த பொசிஷனுக்கு வந்தா மக்கள் நிலை ஒரு மக்கள் மனதை பொறுத்திருக்கு. நான் சொல்றது என்ன வரேன்னா, இந்த கட்டமைப்பு ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் தாண்டி மக்கள் மனதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கட்டமைப்பெல்லாம் தாண்டி ஒரு நீங்கள் கட்சி பர்சன்டேஜ் பார்த்தா ரொம்ப கம்மிங்க. இவங்கெல்லாம் மற்ற கட்சி விஜய் பில்டப் சொல்கிறாங்க, மற்ற கட்சிகளும் பில்டப் தான். அவங்களுடைய உண்மையான வாக்கு பார்த்தீங்கன்னா 18% திமுக இருந்தது, அதிமுக 24-25% இருந்தது. இப்போ அது கொஞ்சம் தலைகா மாறி இருக்கு. ஆனா மற்ற எக்ஸ்ட்ரா 15-20-25% மற்ற கட்சியிலேருந்து வருது. இல்லை பொதுமக்கள் நியூட்ரல் ஃப்ளோட்டிங் ஓட் அந்த நேரத்தில் அந்த எலெக்ஷன்ல ஒரு 10% ஓட்டு கூட வருது. இந்த 10% ஃப்ளோட்டிங் நியூட்ரல் ஓட்டு வந்து யாருக்குன்னா போகலாம். அந்த தேர்தலை வச்சு முடிவு எடுக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு முன்னால் மக்கள் இப்போ வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களை எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு வேவா மாதிரி ஒரு ஆட்சியிலேருந்து ஒரு கட்சி ஆட்சியிலேருந்து இறக்கிறதுக்கு அது பயன்படலாம். வேறொரு கட்சிக்கு நல்லா 20-30% இருக்கிறவங்களும் ஒரு 10% கூட வந்துன்னா அவங்க மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம். இது போல மக்களுடைய அவங்களாவே சிந்திச்சு ஒரு ஏற்படுகின்ற எழுச்சியும் போது அது நம்ம அவங்க எதிராக போகுது. 2014 லோக்சபாவில் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு மனநிலையில காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு மனநிலை உருவாக்குனாங்க. அது வந்து கட்சி தாண்டி ஒரு 10% ஓட்டு கூட பெறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது மாறும். அப்போ மாற்றத்துக்கான ஓட்டு வந்து ஏடிஎம்கேயா என்ன இந்த மக்கள் முன்னால் இருக்கிற நிச்சயமான ஒரு கேள்வி. ஏன்னா கரப்ஷன் சொன்னா, ஊழல் சொன்னா அதிமுக இல்லாத கரப்ஷனா? அதிமுக கரப்ஷன் பத்தி சொல்லி அண்ணாமலையை நீக்க முடிஞ்சே தவிர அந்த இஷ்யூ அதோட போயிடுச்சா? மக்கள் முன்னால் இல்லையான்னு எவ்வளோ ஒரு 91-96 போது கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர் மீதும் ஊழல் வழக்கு, பல பேர் மேலும் வழக்கு நடக்க வேண்டிய, அதுவும் முதல்வரே நாட்டில் புதிய சட்டத்தின் கீழ் ஊழல் வழக்குல ஆட்சியிலிருந்து சிறைக்கு சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா. ஸோ அவங்க நீங்க என்ன இன்னைக்கு சாயம் பூசி பண்ணாலும் அங்கே கரப்ஷன் சார்ஜ் இல்லையா? இப்போ இவங்க
போன வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு கரப்ஷன் சார்ஜ் சொன்னாங்க. வருமான வரி வழக்கே இருக்குது விஜயபாஸ்கர் மீது, அது மேல என்ன நடவடிக்கை? ஆனால் ஊழல் நீ சொல்றது வந்து சொன்னீங்கன்னா திமுக அதிமுக ஒரே தட்டுல இருக்கா? இப்ப காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஊர்நீர் மட்டையா அப்படின்ற நிலைமை மக்களுக்கு வந்தா ஒரு அப்போ ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்தா அந்த மாற்றத்துக்கு விஜய் தன்னை தயார் செய்தா, அந்த கட்சியை தயார் செய்தா, அந்த மாற்றத்துக்கான வாக்குகள் அறுவடை செய்ய வாய்ப்பு. அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்போ 15, 18, 20ன்றது 30 ஆயிடுச்சுன்னா ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்ல எல்லாரும் ஜெயிக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு அதிகமா ஒரு பேஸ் இருக்கிற இடங்கள்ல 30-40 இடங்கள் ஜெயிச்சான்னு வச்சுங்க, அப்போ ஒரு ஹங் அசம்பிளி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார், பேசலாம். ஆதித்தன் சார் வணக்கம். ஆதித்தன் சார், இப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த விஷயங்கள் தான். இப்போ ஒரு ரங்கராயன் சாரோடைய பார்வையும் ஒரு வித்தியாசமான பார்வையா இருக்கு. அதாவது வந்து இதுக்கு முன்னால அந்த மாதிரி திடீர்னு ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து தலைவர்கள் நிறைய பேரை பார்க்குறோம், ஒரு பல தேர்தலில் பார்க்குறோம், அது ஒரு உண்மையான பார்க்க தான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஒரு அரசியல பெரிய லெவலில் வந்து எடுபட முடியுமா அப்படிங்கிறதும், இல்லை எம்ஜிஆரை ஒப்பிட்டு பேசுகிற விஷயங்களும் வந்து நம்ம ஒரு களத்தில் இருக்குது. அதே மாதிரி பல அரசியல் தலைவர் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பேர் விஜயை பற்றி கமெண்ட் பண்ணுறது இல்லை அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து நாங்கள் தான் உண்மையை, அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட அவர் சொல்கிறாரு, நாங்கள் தான் உண்மையான அரசியல்வாதியாக இருக்க முடியும். அவர் சினிமாவில் வேணால் கோல வச்சலாங்க, ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் பண்ண முடியும், ஏன்னா மக்களால் நாங்கள் தான் நின்றுருக்கோம், அப்போ மக்களுடைய குறை என்ன நிறைய எங்களுக்கு தான் தெரியும், அவர் இன்னைக்கு புதுசாக களத்துக்கு வர்றாரு அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாரு. ஆனால் அதே ரங்கராஜ் சார் மாதிரியான ஒரு பார்வையும் புதுசு தான். அதாவது புதுசாக வந்ததுனால மக்கள் வந்து புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் விஜய் வந்து அவரு கட்சியை தொடங்கி பிரச்சாரம் தொடங்கும் போது ஒவ்வொரு ஊருக்கா போகும்போது பெரிய அளவுல வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கு பிரேக் போடுற மாதிரி கரூர் சம்பவம் நடந்துச்சு. அது நடக்காம இருந்தா இன்னைக்கு பெரிய சூறாவளியை உருவாக்கி இருப்பார். அது வந்து அவர் முடக்கி போட்டு. ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில போன பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பார்த்தோம், மும்முனை போட்டி கிட்டத்தட்ட நாம் தமிழை விட்டுருங்க, மும்முனை போட்டி போடும்போது பிஜேபி கூட்டணி வந்து நாங்க தான் மாற்றுங்கிற மாதிரி ஒரு நேரட்டி கொண்டு வந்து செட் பண்ணாங்க. ஆனாலும் எடப்பாடியினுடைய ஓட்டு எதுவுமே குறையல, அதுதான் திமுக ஓட்டு குறையல. இப்போ அதே மாதிரி இப்போ மும்முனை போட்டி பிஜேபி எடிமி சேர்ந்தாச்சு. விஜய் நான் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் திமுக, மூணாவது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து அப்படி சொல்லும் போது அதுக்கு தன்னை தயார்படுத்தி வச்சிருக்காரான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு கட்சியுடைய ஆண்டு விழா பாருங்க, ஒரு 300 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு, வச்சுக்கிட்டு ஒரு சீரியஸா இல்லை வர்றாங்க. ரெண்டாவது, ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு அவரை போல ஒரு நடிகராக தொடங்கப்பட்டு சாதனைப்படுத்த ஒரு கட்சி 5 முதல் மந்திரி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு. அப்படிப்பட்ட கட்சியை பேரே சொல்லாம வேணினே பிஜேபி தலைமையிலான கூட்டணி மாதிரி பல கட்சிகள்னு ஒரு இழிவுபடுத்துறாரு. அதாவது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு அரசியல்ல வந்த ஒரு பெரிய கட்சி. அவரு ஆரம்பத்துல இருந்து அதே தானே சொல்றாரு, திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படிங்கும்போது அந்த அதிமுகவோட பேசுறாரு இல்ல, எம்ஜிஆரோட லெகசியவோ ஜெயலலிதாவோட லெகசியோ தன்னை கைக்குள்ள பாக்குறாரு இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணிங்கிறது அண்ணா திமுக தலைமைன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதை கூட சொல்றதுக்கு ஒரு தயக்கமா இருக்கு. அது சரி அரசியலுக்கா அப்படி சொல்லலாம். அதனால அது அண்ணா திமுக தொண்டர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி. ரெண்டாவது, மூணாவது, இன்னைக்கு அவர் கூட்டத்துல பார்க்கும்போது முருகனை போட்டு ஏன் இந்த பாட்டு படுத்துறான்னு தெரியல. அவரு பக்தி பாடலை போட்டு இவரை வச்சு எவ்வளவு பெரிய பாட்டு, அந்த மருதமலை மாமணியா முருகையா பாட்டு வந்து ஆலக்குடி சோமு வந்து உணர்ச்சி ததுமா பாடிப்பாரு. அதை போய் இவருக்கு பாராட்டி பாட வச்சு அதை ரசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எப்படி ஈடுபடும் தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம். திமுக வந்து வழக்கம் போல அந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், டாப் இன்ஜின் சொல்லிட்டு இருக்காரு. அதோட இதை வந்து களத்துல வந்து இவ்வளவு நாள்ல சொல்றாரு ஆட்சியில பங்கு தரேன்னு சொல்ல. இது வரைக்கும் எந்த கட்சியுமே அவர்கிட்ட போகல, அபிஷேகம் இது வரைக்கும் போகல. அவர் பண்ணிட்டு இருக்காரு பங்கு தாரம் சொல்ல, யாரும் புறமா தெரியல. ஏன் காரணம் என்னன்னா மற்ற கட்சிகளுக்கு தெரியும். திமுக விட்டுருங்க, பிஜேபி விடுங்க, மற்ற கட்சிகளுக்கு தெரியும் இங்க போனா என்ன நடக்கும்னு தெரியும். அது ஒரு இது. ஆனா களத்துல வந்து ஒரு மாவட்ட வாரியா என்ன பண்றோம், அதெல்லாம் ஒன்றும் ஒரு இந்த தேர்தல் பிரச்சாரம் அந்தெல்லாம் ஒண்ணுமே அவர் பண்ற மாதிரி ஒரு களத்து நிலவரம் இல்லை. ஆனா அவர் பேசுற வந்து ஒரு தன்னை வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணி பேசுவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா இப்ப கணிப்புகள்லாம் பார்த்தோம், அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகள் கிடைக்குது. ஏன்னா இளைஞர்கள் பத்தி அவரோட கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் ஒரு 6 குறிப்போட இருக்காங்க. மற்ற கட்சிகள் அப்படி இல்லை, இளைஞர்கள் இவர் கட்சியில மட்டும்தான் இருக்காங்க.
அதனால அந்த இளைஞர்களை வந்து அவர் எப்படி இந்த ஓட்டா மாத்த போறாருங்கிறது ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. அதை எப்படி பண்ண போறாரு சொல்றாரு. அதனால தொடர்ந்து அவர் பேசலாம். வந்து இன்னும் வந்து சொல்லுங்க சார், சொல்ல வந்தீங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அதான் இன்னும் வந்து அவர் தன்னுடைய கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏதோ திடீர்னு வராரு, ஒரு மீட்டிங் பேசாரு, அது வந்துட்டாரு. தொடர்ந்து அடுத்த எலெக்ஷன்ல ஒரு தேர்தல் ஆணைய அறிவிப்பு வந்த பிறகு ஃப்ரீயா எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா போய் எப்படி பண்றாருங்க பார்த்துதான் அவருடைய கட்சி எப்படி இருக்குது, களத்துல அவருடைய பிரதிபலிப்பு என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் அவர் வந்து இப்ப நேற்று பாருங்க பார்லிமெண்ட்ல பட்ஜெட் நடந்திருக்கு, அது நாடு முழுக்க விவாதம் நடக்குது. இவர் என்ன பண்ணாரு ஒண்ணு. இன்னைக்கு பார்லிமெண்ட் ராகுல் காந்தி ராகுல் காந்தி பிரச்சனை ஓட்டினாரு, இதை பத்தி என்ன தெரியும். இப்படி பெரிய பெரிய பிரச்சனைகளை பத்தி அவர் அது பக்கம் வர்றதே கிடையாது. லோக்கல் பிரச்சனை மட்டும் ஏதோ அப்பப்ப சொல்லிட்டு விடுறாரு. இதெல்லாம் அவர் எப்போ மாத்த போறாருன்னு தெரியல, அது ஒண்ணு. அதனால அவர் தொடர்ந்து ஒரு தீவிரமான அரசியலை முன்னெடுக்கணும்னா கொஞ்சம் சீரியஸ்னஸ் கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டு விழா பார்த்தா அதை சீரியஸ் கொடுத்த மாதிரி தெரியல. தொடர்ந்து பேசலாம் சார். இப்ப ஆயத்தர் சார் அதான் சொல்றாரு, ஒரு சீரியஸான ஒரு அரசியல் பண்ணல அப்படிங்கிற விஷயம். அப்புறம் கட்டமைப்பு இல்லைங்கிற ஒரு விஷயங்களையும் கம்பேரிட்டிவ்ல நீங்க சொல்ற மாதிரி, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அதிமுக காலத்துல இந்த தொடங்கப்பட்ட காலத்துல இந்த கட்டமைப்போ, இல்ல எம்ஜிஆருக்கு இருந்தக்கூடிய திமுக அவருக்கு இருந்த ஒரு கட்டமைப்போ, ரசிகர் மன்றத்தில இருந்து உருவாக்கி வச்சிருந்த கட்டமைப்போ, இல்ல அரசியல் ரீதியான பலமோ அது இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம ஒரு புதியவரா இருக்கனால அவருக்கு எவ்வளவு வாக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெளிவா தெரியாட்டாலும், ஒரு விதமான சர்வேக்கள் வரும்போது ஒரு நகர்ப்புறங்கள்ல ஒரு பெரிய ஆதரவு இருக்கு, அதாவது ஒரு அபரிமிதமான ஆதரவு இருக்கு அப்படிங்கலாம் ஒரு குறிப்பிட்ட மாதிரி தகவல்கள் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப எப்படின்னா ரங்கராஜன் சார் சொல்ற அந்த விஷயம் தான், மக்களுடைய எழுச்சி இல்ல ஒரு மாற்று அப்படிங்கும் போது அது வந்து ஒரு தன்னெழுச்சியாக வரக்கூடிய விஷயம் தான். அது வந்து திடீர்னு வரக்கூடிய வாய்ப்பு தான். அப்படி வரும்போது ஒரு தலைவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றது வந்து பல எடுத்துக்காட்டு இருக்கத்தானே செய்யுது. அது மாதிரி நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த அளவுல தமிழ்நாட்டு தேர்தல் கள நிலவரம் என்பது நிச்சயமாக இந்த இரண்டு திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு மாற்று சக்தி இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் வர முடியாது. நான் உறுதியா சொல்றேன். நான் 67 இருந்து இந்த தேர்தலை பார்க்குறேன். என்னுடைய 13 வயதுல 8ஆம் வகுப்பு மாணவனா நான் இந்த தேர்தலை தொடர்ந்து இந்த 10-16 சட்டமன்ற தேர்தலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இரண்டு அரசியல் கட்சிகளோடு தான் மற்ற தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ உடன்பட்டு வரணும். ஒரு மாற்றத்தை விரும்பணும்னு தான் டாக்டர் MS உதயமூர்த்தி மக்கள் சக்தி இயக்கம்னு ஒன்று தொடங்கினார். 50-60 தொகுதிகளில் போட்டார். ஒரு இடம் கூட டெபாசிட் வாங்க முடியல. மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று 80களில் தொடங்கினாங்க. வன்னிய சமுதாயம் சேர்ந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவிலிருந்து செங்குத்தா பிளந்து வந்துருச்சு, இனி அவர்தான் மாற்று என்று வந்தது. பிரயோஜனம் இல்லை, வரல. ஒவ்வொரு முறையுமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கே பாக்கியராஜ், டி ராஜேந்தர், திரையுலகத்திலிருந்து வந்தவங்களை சொல்றேன், மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் வந்தாரு. பெரிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கான 90% பணிகள் முடிந்த உடனே இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு ஒதுங்கிட்டார். கமல் வந்தார், பார்த்தாரு, இது நமக்கு லாயக்கப்படாதுன்னு திமுகவில் ஐக்கியமாயிட்டார். அப்படியே வாங்க, 234 தொகுதிகளிலையும் தாவேகாவினுடைய வேட்பாளர்களை களம் இறக்க வேண்டும். இந்த தாவேகா வேட்பாளர்கள் யாரா இருப்பாங்க? ஒரு 30 வேட்பாளர் வேணா இந்த புதிய அரசியல் கட்சிகள் இருந்து வந்தவங்க பிரபலமானவர்களா இருப்பாங்க. 200க்கு மேல இருக்கிறவர்கள் இந்த தாவேகாவில் விஜயுடைய ரசிகர்களாக இருந்தவங்க, கட் அவுட்டுக்கு பல விஷயம் பண்ண ஆட்கள் தான் இருப்பாங்க. அவர்கள் அந்த ஊரை தாண்டி அவரை பிரபலமா தெரியாது. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதன் அணி, அதிமுக அதன் அணி, அந்த வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னாள் அமைச்சர், முன்னாள் MP, முன்னாள் இப்படி வளர்ந்துன்னு கொட்டை போட்ட ஆசாமிகளாக இருப்பாங்க. விஜய் கூட அதை சொல்லியிருக்காரு, கொட்டை போட்ட ஆசாமிகள் எல்லாம் கோட்டைக்கு போக முடியாது, நல்லா ரைமிங்கா பேசுறாரு, இது ஆப்ஷன் இது ரியாக்ஷன் பேசுறாரு. யதார்த்தத்தை பார்க்கணும். வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டார். இன்றைக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பணம். ஜனநாயகத்தில் அது மிகப்பெரிய கேலிக்கூத்து, நம்ம அதை ஏற்கல. ஆனால் கள யதார்த்தத்தை சொல்றேன். அதிமுக ஒரு வாக்குக்கு 500 கொடுத்தா திமுக 1000 கொடுக்க ரெடி, அதிமுக 1000 கொடுத்தா 2000 கொடுக்க ரெடி. ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக வலைத்தளங்கள்ல பத்திரிகைகள்ல செய்திகள் வருது, 20 கோடி 30 கோடின்னு. இதை விரும்பாமல் ஒரு மாற்றத்தின் மூலம் விஜயை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் அவர் இந்த மக்களுக்கான விஷயங்கள்ல மக்களுக்கான வேலைகளை செய்வார்னாங்க. இன்றைக்கு நிலைமை என்ன? 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, அரசு திண்டாடுகிறது. ஆட்சி அதிகாரத்திலே 7 முறை இருந்த அதிமுக வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு இருக்காங்க. என்ன மாற்றத்தை இவரால கொண்டு வர முடியும்? அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரா? எது தன் கொள்கை லட்சியம் என்று அறிவித்தாரா? அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தொடங்குகிற பொழுது அவரோடு தளபதிகள்
அரசியல் பயிற்சி பெற்ற தளபதிகள் இருப்பாங்க. அது திரு விஜய் இல்லைங்கிறது பின்னாடி ஒரு என்ன பயிற்சி வியூக வகுப்பாளர்கள் மட்டும் இருக்காங்க. இருக்காங்க, யாரும் இல்லைங்கிறது சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நீங்க சொல்றது வேலிடான பாயிண்ட் தான். ரங்கராஜ் சார், அதே மாதிரி நீங்க சுருக்கமா சொல்றீங்க, நேரம் குறைவா இருக்கு நம்ம. ஆனா இப்போ சார் சொல்ற மாதிரி ஒரு அந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுதுன்னா, அவரை நோக்கி இப்போ எந்த கட்சி அவர் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, நான் வந்து கூட்டணி ஆட்சியை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனா ஒரு சிறிய அளவுல கூட ஒரு குறிப்பிட்ட ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட அவரை நோக்கி நகரலையா? அப்ப அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுல மாற்றத்துக்கு மக்கள் தயாராக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு firm-ஆ இல்ல, அதுக்கான ஒரு மொமெண்ட் அங்க கிரியேட் ஆயிரும்ல. இப்ப மக்களை நோக்கி வராங்க இல்ல அப்படிங்கும் போது அந்த நீங்க அரசியல் கட்சிகள் அதை நோக்கி முன்னால பயணத்தை முன்னால் தொடரும் இல்லையா? நடந்த உதாரணங்களுக்கு பாருங்க. 77 அதிமுக மாற்றத்துக்கான வாக்குகள் பெற்று அப்படி வந்தாலும் நீங்க 33.5% தான் அதிமுக. அப்பவே 3வது அணி என்று சொல்கின்ற காங்கிரஸ் வந்து 20% வாக்குகள் பெற்றாங்க. ஜனதா கட்சி அவர் யாருமே சீன்ல, ஆனா தனியா அவங்க 16% வாங்கினாங்க. அந்த காங்கிரஸோட ஸ்பிளிட்டில் நீங்க சேர்த்தீங்கன்னா 36% அங்க இருக்கு, அந்த 3வது அணிக்கு வர வாக்குகள். ஆனா புரட்சி தலைவருக்கு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார். நான் ஃபர்ஸ்ட்ல நான் Okay, முதல்ல சொன்னேன், வெற்றி பெற்றார் தான் நான் சொன்னேன். ஆமா. நான் சரி. எந்த சூழ்நிலை வெற்றின்றன்னு பார்க்கணும். அதே சொல்லுங்க மாதிரி சரி. 89ல இவங்க ஜெயலலிதா அணி 20% காங்கிரஸ் 3வது அணி 19% வாங்கிடுச்சு. அப்போ அதுக்கு இணையான ஒரு வாக்குகள் அவங்க பெற்றாங்க. ஸோ அது ஒரு 19-20% என்ற ஒரு 3வது அணியோ 25% வாக்குகள் ஒன்று இருக்கு. அதை சரியான வகையில பயன்படுத்தினா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சொல்றேன், முன் உதாரணங்களே இருக்கு. 89ல திமுக ஆட்சி வந்தாலும் ஜெயலலிதா அணியில இருக்க அதிமுக அவங்களுக்கு காங்கிரஸுக்கு 1% தான் டிஃபரன்ஸ். இவங்க தனியாக அவங்க வர முடியல. ஆனா இவங்க 3வது அணிக்கு 20% ஓட்டு வந்திருக்கு. அப்போ ஒரு வாக்கு வண்டி ஜானி கூட அந்த 8-9% பின்னால அந்த தேர்தலுக்கு பின்னால 91 முன்னால சேர்த்த பிறகுதான் அவங்க ஜெயலலிதா அணி அந்த மத்திய ஆன பிறகு அடுத்த வந்து ஆட்சி பிடிச்சாங்க. ஸோ அந்த லாஸ் வந்து 9-10% ஜானி பெற்றாலும் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஓட்டு தான். நீங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சின்னு கூட சொல்லலாம். ஆனா 9-10% ஓட்டு வந்து குருஷியல். அப்போ 3வதோ 4வது வந்து நம்ம டோட்டலா ஒதுக்கிட முடியாது. அப்படிங்கிறது ஒரு 4 phase கார்னர்ல கண்டிப்பா சார். ஒரு விஜய் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்பான்னு நான் சொல்ல வரல. அது ஒரு அவர் ஏன் வந்து அதிமுக ரொம்ப அதிகமா தாக்கலன்னு சொன்னா, ஒருவேளை அதிமுக அது அதிகம் தாக்காத காரணம், ஒருவேளை இவங்க 40 சீட் வந்து ஒரு ஹங்க அசெம்பிளி வந்துச்சுன்னா போஸ்ட் போல் வந்து விஜய் அணி ஒரு 30-40 அடி வந்து அதிமுக ஒரு 20 இடங்கள் வந்தா நம்ம சேரலாமே, நம்ம ஏன் பகைச்சிக்கணும் அப்படின்ற ரெண்டு பேருக்கும் ஒரு 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 புரிதல் ஒண்ணு இருக்கு. அதனால நன்றி சார். போஸ்ட் போல் ஒரு சிச்சுவேஷன்ல வரும்போது என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. நன்றி சார். நன்றி. ஆதித்தன் சார் வணக்கம். உங்களுடைய கடைசி வாரியம் நீங்க சொல்லிருங்க. நேரம் குறைவா இருக்கு. சொல்லலாம் சார். விஜய் தான் மாற்று சக்தியாக இருக்குன்னு நினைச்சாருந்தா, அரசியல் மாற்றம் வரணும்னு நினைச்சிருந்தாருன்னா தான் தான் சிஎம்ங்கிற பிடிவாதத்தை விடணும். விட்டா ஏராளமான கட்சி அவர் கூட வரும், கூட்டணி வச்சு அதுக்கு பிறகு சிஎம் குறிப்படிக்கலாம் வந்தாச்சுன்னா ஒரு மாற்றம் வரும். அதோடு எடுத்தவொடனே நான் தான் சிஎம் சொல்லும் போது யாரும் ஒரு பக்கத்தை வர்றதுக்கு நெருங்குறதுக்கு தயங்குறாங்க. நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துரைத்த மூவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம்.